شئت بقالي سنين ولا غيرك في بالي حبيبي 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 يا نور العين. Hi Habibis, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தேர்ஸ்டே. இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே நைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நேற்று நான் வந்து தேங்காய் பாறை மீன் வாங்கிட்டு வந்தேன். அந்த மீன் வாங்கிட்டு வந்து ஃபிஷ் பிரியாணி போடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம ஃபிஷ் பிரியாணி போட்டுட்டு, ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே நமாஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து காஃபி அட்ரஸ்க்கு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த ப்ராசஸ் நாளைக்கு இல்லை, கேன்சல். ஏன்னா ஒரு முக்கியமான வேலையை நம்ம பார்த்தா போக வேண்டியது இருக்கு. ஸோ அங்கே நம்ம போயிட்டு என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபிஷ் பிரியாணிக்கு எப்படி மசாலா போட்டு வச்சிருக்கேன், என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்காய் பாறை மீன் நல்லா செம பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா? செம்மையாக மசாலாலாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மசாலாவை எடுத்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா ஊறும். இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மசாலா இருக்குது. ஸோ இந்த மசாலாலாம் நம்ம எடுத்து நம்ம அதில் வச்சுருவோம். ஏன்னா அப்போ அந்த மசாலா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நாளைக்கு பிரியாணி செய்யும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து போட்டு பொரிச்சிட்டோம்னா சரியாயிடும். ஸோ நாளைக்கு ப்ராசஸ் வந்து சும்மா அடிப்பொலியாக இருக்கும். அதை அப்படியே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பிரியாணி செஞ்சுட்டு அது மேலே இதை வச்சு அது நாளைக்கு பார்ப்போம். ஓகே, நைட்டில் முடிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து பசிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நம்ம ஜாஸில் இல்லை ஹங்கர் ஸ்டேஷனில் இல்லை வேறு எதுலையாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அபவ் 30 ரியால் ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி, இல்லைன்னா உங்களுக்கு வந்து 20 ரியால் 30 ரியால் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணலாம், பசிக்குதே ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஒரு சாண்ட்விச்சே 10 ரியால், டெலிவரி 20 ரியால், 30 ரியால் ஒரு சாண்ட்விட்சு. அது எதுக்கு நான் அவ்வளோ தூரம் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பண்ணால் நம்ம ஜஸ்ட் கால்தா சுல்தான் வருவான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். சரி, அப்போது அவ்வளோ ஒரு சாண்ட்விச்சுக்கு நான் வந்து 30 ரியால் செலவு பண்ணி அவரை பார்க்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், நானே வந்து வீட்டில் ப்ரெட்டு, முட்டை, டொமேட்டோ, மயோனஸ், சாஸ் எல்லாம் இருந்துச்சு, போட்டு ரெடி பண்ணி ஃபினிஷ். இது நானே பண்ண சாண்ட்விச். முட்டை வச்சு, டொமேட்டோ வச்சு, இந்த சாஸ் இருக்குது, இது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இது 2வது இருக்குது, படம் ஓடிட்டுருக்கு. இந்த ரயில்வே மேன், இது வந்து இந்த போபாலில் நடந்துச்சுல விஷவாயு, ஸோ அது சம்மந்தப்பட்ட ரியல் ஸ்டோரி நெட்ஃப்ளிக்ஸில். அதை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். பசிக்கும் போது சாப்பிட்டா தான் நமக்கு உடம்பு கரெக்டாக இருக்கும். ஸோ பசிக்கும் போது நம்ம சாப்பிட்றணும், இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு வந்து வீணாக போயிடும். அதை வந்து அதுக்கப்புறம் சாப்பிடாம அப்படியே விட்டோம் அப்படின்னா அது வயிற்றில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து அந்த பசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். அது வந்து நல்லது கிடையாது. அதில் தான் அல்சர் இல்லாமல் வருது. ஸோ பசிக்கும் போது சாப்பிட்ருங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து 2 சாண்ட்விச் நம்ம சாப்பிட போகிறோம். ஒரு ரியால் செலவு இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது ஜாஸ்ல அங்கே ஸ்டேஷனில் கொடுத்துருந்தா 30 ரியால் 40 ரியால், நம்ம ஊர் காசுக்கு அப்படியும் ஒரு 500 ரூபா 700 ரூபா வந்திருக்கும். எதுக்கு தண்டமாக 700 ரூபா செலவு பண்ணுவாங்க நான். இப்போ ஃபர்ஸ்ட் பசி அணிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக படம் பார்த்துட்டு தூங்கலாம். நாளைக்கு ஃப்ரைடே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நமாஸ் படிச்சுட்டு ஃபிஷ் பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பத்தா போகிறோம். பத்தா போயிட்டு நம்ம வந்து அந்த வேலையை பார்ப்போம். ஓகே, அண்ட் தென் குட் நைட்.